எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி அலுவலர்கள் சேவையின் தரம் 2 இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற 2வது வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சையின் 1வது வினாத்தாள் தாபன விதிக்கோவை மற்றும் நடைமுறை விதிகள் தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வில் மீண்டும் 2024 மே மாதம் 24ஆம் தேதி சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வு இதுவரையில் கலந்துரையாடிய தாபன விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பிரதியீடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பது பற்றிய கலந்துரையாடலில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தாத பகுதிகளையும் பரீட்சகர் அல்லது ஒரு வினாத்தாளை தயாரிப்பவர் கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகளையும் மனதில் கொண்டதாக இந்த செயலமர்வு நடைபெறும். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் செலவிட்டு இன்றைய செயலமர்வோடு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான எங்களுடைய கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து வருகின்ற செயலமர்வுகளில் இது தொடர்பான கடந்த கால வினாத்தாள்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். இதில் தவறவிடப்பட்ட பகுதிகள் மற்றும் ஏற்கனவே படித்த பகுதிகள் 2ஐயும் உள்ளடக்கியதாக இன்றைய செயலமர்வு அமைந்திருக்கும். இப்போது பாடத்திட்டத்துக்கு உள்ளே நுழைவோம். இது தொடர்பாக கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட வினாக்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமான இலக்கம் மற்றும் திகதி என்பதை தெரிந்திருந்தால் நல்ல ஒரு பரீட்சையில் அதை கேட்டிருக்கிறாங்க. 23/10 29ஆம் இலக்கம் கொண்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகையாக இது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இது நடைமுறைக்கு வரும் திகதியாக 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஒரு அடிப்படையான விடயமாக வைத்துக்கொண்டு நாங்கள் உள்ளே போவோம். இதில் பாடத்திட்டம் சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டியதில்லை. 7வது உறுப்புரைக்கு வாங்க. முதலாவதாக நாங்கள் கவனம் செலுத்துகிற விடயம் 7வது உறுப்புரை. அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தான தத்துவங்களை, அரசியலமைப்பு சட்டத்தினால் தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் எவை என்பது தொடர்பாக பார்க்க. அரசாங்க சேவை ஆணைக்குழுவிற்கு அரசியலமைப்பினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை அல்லது அரசியலமைப்பினால் உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள், இங்கே கையளிக்கப்பட்டது அல்ல, உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை ஆணைக்குழு கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் என்ன என்று கேட்கிறாங்க. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அரசியலமைப்பினால் உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை ஆணைக்குழு கையளிக்கும் வழிமுறைகள் இவை. முதலாவது விடயம், அரசியலமைப்பு சட்டத்தின் 56(1) உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் குறிக்கப்பட்ட அரசாங்க சேவையில் உள்ள சில உத்தியோகத்தர்கள் அல்ல சில வகுதி உத்தியோகத்தர்கள், வகுதிங்கிறது கேட்டகரியா, சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் அதிகாரங்களை அரசாங்க சேவை ஆணைக்குழு கையளிக்கலாம். முதலாவது கையளிப்பு எப்படி சொல்லுகிறோம்? அரசியலமைப்பின் 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்குறித்தான தத்துவங்களை தனது உறுப்பினர் அல்லாத 3 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குழுவிடம் குறித்து உரைக்கப்பட்ட சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான தத்துவங்களை கையளிக்கலாம். அப்போ எளிமையாக எழுதுறதுக்குரிய வழிமுறையை சொல்லித்தரேன். அரசியலமைப்பின் 56(1) உறுப்புரைக்கு அமைவாக சில சேவையில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான தத்துவங்களை
ஆணைக்குழு தனது உறுப்பினர்கள் அல்லாத 3 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். இரண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தின் 57(1) உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஆணைக்குழு கையளிக்கலாம். சரியா? ரெண்டையும் இதே மாதிரி எழுதுனீங்களா சரியாக இருக்கும். முதலாவது எப்படி எழுதுறீங்க? 56(1) உறுப்புரையின் பிரகாரம் தனது அங்கத்தவர் அல்லாத 3 அங்கத்தவர்களை கொண்ட குழு ஒன்றிடம் ஆணைக்குழுவினால் குறித்து உரைக்கப்படும் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். இரண்டாவது, 57(1) உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஆணைக்குழுவினால் குறித்துரைக்கப்படும் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமிப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். இந்த இடத்தை மாத்தினீங்களா போதுமானது பிள்ளைகள். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு என்கிற இடத்துக்கு முதலாவது விடைக்கு நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்க. இந்த 57(1) என்பதையும் மாற்றி பிளேஸ் பண்ணுறீங்க. எப்படி? 56(1) உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு என்பதற்கு பதிலாக எப்படி சொல்றீங்க? 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம். சரிதானே? 56(1) உறுப்புரையின் பிரகாரம் 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் ஆணைக்குழுவினால் குறித்து உரைக்கப்படும் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமிப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். இரண்டாவதாக எப்படி எழுதுறீங்க? கீழே இருக்கிறது உண்டு அப்படியே எழுத போறீங்க. நீங்க மாத்தின இடம் ஒன்றே ஒன்றுதான். 57(1) என்பதற்கு பதிலாக 56(1) போட்டீங்க. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் என்பதற்கு பதிலாக 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் என்று போட்டீங்க. இரண்டாவதாக எழுதுறீங்க 57(1) உறுப்புரையின் பிரகாரம் அரசியலமைப்பு சட்டத்தின் 57(1) உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஆணைக்குழுவினால் குறித்து உரைக்கப்படும் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். இவ்வளவுதான் விடயம். அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு குறித்தாக்கப்பட்ட தத்துவங்களை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இவை என்று கேட்கப்பட்ட 2 விதமா சொல்றீங்க. 3 பேரை கொண்ட ஒரு குழு விட்ட அது கையளிக்கலாம் 56(1) ஏற்பாட்டுக்கு கீழே. 57(1) ஏற்பாட்டுக்கு கீழே அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடன் கையளிக்கலாம். எந்த அதிகாரங்களை? நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றை செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். சரிதானே? அழகா சொல்லி தந்துட்டு இனி நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கள் என்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ முதலாவது விடயம் உறுப்புரை 7 குறித்து வச்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது உறுப்புரை 10, 11. 10ஐயும் 11ஐயும் ஒன்றா செய்து கேள்வி கேட்பாங்க. சரியா? உங்களோட பேப்பரில் கேட்கலானோ தெரியல, கேட்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரமான செயற்பாட்டிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் இவை. இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரமான செயற்பாட்டுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். 2 விடயம் இருக்குது. நான் எளிமையாக சொல்லுகிறேன். முதலாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழுவினுடைய அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தருடைய தீர்மானத்தின் மீது விசாரணை செய்ய அல்லது கட்டளை பிறப்பிக்க அல்லது அதன் மீது எந்த ஒரு பிரகடனத்தையும் செய்ய இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாயாதிக்க சபைக்கோ அதிகாரம் கிடையாது. இது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. சரிதானே?
அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால அதற்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம், இதான் அந்த தத்துவங்கள். அந்த தத்துவங்களை ஆணைக்குழு பிரயோகிக்கும் போதோ அல்லது ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு பிரயோகிக்கிற போதோ அல்லது ஒரு உத்தியோகத்தர் பிரயோகிக்கும் போதோ அவர்கள் மேற்கொண்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றமும் விசாரணை செய்ய இயலாது, அல்லது அதன் மீது எந்த விதமான கட்டளையோ பிரகடனமோ பிறப்பிக்க முடியாது. அதில் 2 விடயங்களை கருத்தில் கொண்டு பார்க்க வேணும். 2 விடயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 61 ஆனா உறுப்புரை, 59ஆம் உறுப்புரை, 126ஆம் உறுப்புரை, சரிதானே? எல்எல்வி, அட்டோர்னி பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை சொல்லுகிறேன். 2 விடயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தீர்மானம் ஒன்றில் திருப்தி அடையாத ஒரு உத்தியோகத்தர் மேன்முறையீடு செய்யலாம். நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம், AAT என்று சொல்ற, AAT, நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, அது நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு இணைங்கிறது. அதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் தொடர்பாக மேன்முறையீட்டு அதிகாரி என்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களினால் திருப்தி அடையாத ஒரு உத்தியோகத்தர் அந்த கட்டளை தொடர்பாக மேன்முறையீடு செய்கிறதுக்கு அவருக்கு உரித்து உண்டு நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம். அது அரசியலமைப்பு சட்டத்தின் 59ஆம் உறுப்புரையில் அதை பற்றி பேசப்படுது. அதே போல 126ஆம் உறுப்புரை சொல்லுது, எந்த ஒரு நபராவது அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அதற்கான பரிகாரம் வேண்டி இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட்டில், உயர் நீதிமன்றில் அதற்கான பரிகாரம் வேண்டி ஒரு மனத்தாக்கல் செய்யலாம். இப்போ இங்கே இப்படி வச்சுக்கொள்வோமே, உங்களில் இருக்கிற ஒரு 20 பேர் ஒரு பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தகுதி பெறுகிறீங்க. அதில் 15 பேரை பொதுச் சேவை ஆணைக்குழு நியமனம் செய்து 5 பேரை நியமனம் செய்ய இல்லை. அந்த 5 பேரும் தங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டதாக போய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். உண்மையில் அவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு பரிகாரம் செய்யுங்கள் என உயர் நீதிமன்றம் சொல்லும். ஆனால் அந்த 15 பேருக்கும் வழங்கப்பட்ட நியமனம் தொடர்பாக கேள்விக்குட்படுத்துகிற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு கிடையாது. அந்த நியமனங்களை இடைநிறுத்துவதற்கோ அல்லது அது தொடர்பாக ஒரு கட்டளை பிறப்பிப்பதற்கோ எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும், உயர் நீதிமன்றம் அல்ல, இலங்கையினுடைய எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அதான் சொல்லப்பட்டது. அப்போது எளிமையாக சொல்லிக்கொண்டு வருவது கொஞ்சம் கூட விளங்கப்படுத்திட்டேன். எக்ஸாம் நோக்கத்தில் பார்க்குறோம்னா பரீட்சை அடிப்படையிலான ஒரு விடையளித்தலாக இருந்தால் முதலாவது என்ன சொல்கிறோம், ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் ஒரு குழு அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட ஏதேனும் தத்துவங்களை பிரயோகிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் மீது அரசியலமைப்பின் 59 மற்றும் 126 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றமோ அல்லது நியாயாதிக்க சபையோ அவர்களுடைய தீர்மானம் தொடர்பில் கட்டளைகள் பிரகடனங்களை செய்வதற்கோ அல்லது விசாரணை செய்வதற்கோ நியாயாதிக்கம் கிடையாது. சரியா? 2வது, ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் மேற்கொள்ளுகின்ற ஒரு தீர்மானத்தின் மீது முறையற்ற விதமாக செல்வாக்கு செலுத்துகின்ற அல்லது தலையிடுகின்ற எந்த ஒரு நபரும் 7 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை, 100,000 ரூபாய் வரையிலான தண்டப்பணம் அல்லது 2ம் கொண்ட தண்டனைக்கு ஆளாவார். இது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய சுதந்திரத்துக்காக செய்யப்பட்டுள்ள 2 ஏற்பாடுகள். முதலாவது என்ன சொன்னாங்க, எளிமையா நீங்க எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி சொல்லி தருகிறேன், ஆணைக்குழு
அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் ஒரு குழு அரசாங்க உத்தியோகத்தர். ரெண்டுக்குமே தத்துவங்களை பிரயோகிக்கும் குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் மேற்கொள்ளும் தீர்மானங்களின் மீது கட்டளை பிறப்பிக்க, விசாரணை செய்ய, பிரகடனம் ஒன்றை செய்ய எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது நியாயாதிக்க சபைக்கும் அதிகாரம் கிடையாது. இரண்டாவது, ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் குழுவினர் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் சட்ட ரீதியாக தங்களுடைய கடமைகளை ஆற்றும் போது, தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது முறையற்ற விதமாக அதில் தலையிடுகின்ற அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற எந்த ஒரு நபரும் குற்றவாளியாக்கப்பட்டு 100,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டப்பணம் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது தண்டப்பணமும் சிறை தண்டனையும் கொண்ட தண்டனை வழங்கப்படுவதற்கு ஆளாவார். இந்த ரெண்டும் தான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய சுதந்திரத்துக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு. சரிதானே? சுதந்திரமான செயற்பாட்டுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு. இதையெல்லாம் கொஞ்சம் கடினமான பகுதிகள் என்பதனால நான் ஆரம்பத்தில் தவிர்த்துட்டு போனேன். ஆனால் இனியும் தவிர்த்து விட்டு போக இயலாது. பரீட்சையில் கேள்வி வந்தால் அப்போது நீங்கள் தவிர்த்து போட்டு வர இயலாது தானே? சரியா? 2 முக்கியமான கேள்விகள் சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று, ஆணைக்குழு அரசியலமைப்பினால் தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை எவ்வாறு கையளிப்பு செய்கிற ஏற்பாடுகள் அவை. இரண்டாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரமான செயற்பாட்டுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அவை என்பது தொடர்பில் பார்த்துருக்கிறேன். சரிதானே? அடுத்தது இந்த பகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். 3வது கேள்வி, நியமனம் என்பதனுள் உள்ளடங்குபவை எவை? 22வது உறுப்புரையின் மீது கவனம் செலுத்துங்கள். சரிதானே? இது ஏற்கனவே கதைச்ச விடயம். நியமனம் என்பதனுள் உள்ளடங்குபவை எவை? பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அது எப்படி பதவி ஒன்றுக்கு நியமிக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். பதிலீட்டு அடிப்படை, ஒப்பந்த அடிப்படையில், அமைய அடிப்படையில், தற்காலிகம் அல்லது கடமையை மேற்கொள்ளுதல், பதில் கடமை செய்தல், நிரந்தர உத்தியோகம். இந்த 6 விதமாக சொல்லியிருக்கிறோம். இப்படியாக பதவி ஒன்றுக்கு நியமித்தல். பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை மேற்கொள்ளுதல், பதில் கடமை மற்றும் நிரந்தர பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை அந்தஸ்தில் மாற்றம் செய்தல். அரசாங்க சேவையில் பதவி வகிக்கிற உத்தியோகத்தரை அரசாங்க சேவையில் உள்ள மற்றொரு பதவிக்கு நியமித்தல். பிரதேச செயலராக உள்ள ஒருவரை மேலதிக அரசாங்க அதிபராக நியமித்தல். அவருடைய சேவை மாறாது. அவர் இலங்கை நிர்வாக சேவை தரம் 1 தான் இருக்கிறார். அவருடைய பதவி மாறுகிறது. இது ஒரு நியமனம். அரசாங்க சேவையில் குறைந்த தரத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை உயர் தரத்தில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமித்தல். நீங்கள் கிரேட் 2 கிரேட் 1 போனால் அது ஒரு நியமனமாக கருதப்பட வேண்டும். சரி. ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் முறைப்படி சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர் அல்லது உரிய முறையில் பதவி விலகியவரை மீள நியமனம் செய்தல். இந்த 5 நியமனங்கள் என்ற பகுதிக்குள்ள உள்ளடங்கும். இதை 2 விதமாக வெஸ்பாட் கேள்வியாக கேட்கலாம். சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு தவிர்ந்த தத்துவங்கள் கையளிக்கப்பட்டவர்களால் செய்ய முடியாத நியமனம் என்று கேட்கப்பட்டால் இந்த பகுதியை நீங்கள் எழுதவும். 5வது நியமனம், அதாவது அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது உரிய முறையில் பதவி விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்துதல் என்பது அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே செய்ய முடியும். ஏனைய 4 நியமனங்களையும் தத்துவங்கள் கையளிக்கப்பட்டவர்கள் செய்ய முடியும். சரி, இது ஒரு கேள்வியாக வந்த 22வது ஆர்டிகளுக்குள்ள 2 கேள்வி இருக்குது. அதை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். போதுமானது. சரிதானே? 26, 27 மேலோட்டமாக சொல்லுகிறேன். அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்று வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்கலாம். அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அல்லது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்குவதற்கான அடிப்படை அம்சங்கள். முதலாவது, நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது ஆண்ட மதிப்பீட்டிலேயோ அல்லது சம்பந்தப்பட்ட வேலைக்காக அங்கீகரித்த மதிப்பீட்டில் எஸ்டிமேட்டில் இருக்கணும் அல்லது
ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த காசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேணும். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் என்கிறதால முதலாவது நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேணும். ரெண்டாவது நாளாந்த அடிப்படையில் அவருக்கு கொடுப்பனவு செய்யலாம். குறிப்பிட்ட வேலை முடிஞ்ச உடனே அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட வேண்டும். அமைய அடிப்படையில் வேலை செய்தார் என்பதற்காக தனக்கு வேறு ஒரு பதவி தரும்படி அல்லது நிரந்தரமாகும்படி கோர முடியாது. உரிய பதவிக்கு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லப்பட்ட தகவல்களை கொண்டவர் தான் அமைய அடிப்படையில் நியமிக்கப்படலாம். இந்த 5 நிபந்தனைகளும் சொல்லி இருக்கிறோம். முன்னைய காணொலிகளை ஒரு பார்த்துக் கொள்ளுங்க. 26 அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றுக்குரிய நிபந்தனைகள். அதுபோல 27வது பதிலீட்டு நியமனம் ஒன்றுக்கான நிபந்தனைகள். ஒரு நிரந்தர உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காத நேரத்தில் அவசியம் கருதி செய்யப்படுவதாக இருக்கும். உரிய தகவல் உள்ள ஒருவரைத்தான் நியமிக்கலாம். நாளாந்த சம்பளம் வழங்க வேணும். நிரந்தர பதவிக்குரியர் வந்தவுடனே இவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் என்கிற 4 விடயங்கள் சொன்ன விடயம்தான் திரும்பவும் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். 26, 27 வினாக்கள் வினவப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். 30வது உறுப்புற தொடர்பில் கவனம் செலுத்த வேணும். நியமனம் ஒன்று வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் நியமனம் செய்கின்ற அதிகாரி எவ்வாறான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக திருப்தி அடைய வேண்டும். அவர் என்னென்ன விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக அவருக்கு திருப்தி இருந்தால் ஒரு நியமனத்தை செய்யலாம். சரிதானே? முதலாவது, குறிப்பிட்ட பதவி தொடர்புடைய நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதாக அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். 2வது, அதற்குரிய நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 3வது, பதவி அணியில் வெற்றிடம் காணப்பட வேண்டும். 4வது, நியமனம் செய்வதற்கு உரிய அதிகாரம் நியமன அதிகாரி தனக்கு உரியதா என்பதை பார்க்க வேண்டும். சரிதானே? நான் அந்த சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தை மேலே இருக்கிறதோட சேர்த்து சொல்லிட்டேன். அதை தனியாக உடைச்செடுத்தீங்கன்னா 5 விஷயம் வரும். முதலாவது, பதவி தொடர்புடைய நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 2வது, உரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். 3வது, திரைசேரியினால் நிதியங்கள் வழங்கப்பட்டதாக, அதாவது நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும். 4வது, பதவி உண்மையாகவே வெற்றிடமாக காணப்பட வேண்டும். 5வது, நியமனம் செய்வதற்கான அதிகாரம் தனக்கு உள்ளது என்பதில் அவர் திருப்தி அடைய வேண்டும். இந்த 5 விஷயங்களும் கவனமாக பார்த்து வச்சிருக்க. நியமனம் ஒன்றை வழங்குவதற்கு முன்பாக நியமன அதிகாரி திருப்தி அடைய வேண்டிய நிபந்தனைகள் எவை என்று சொல்லி கேட்கப்படலாம். ஒரு பதவியை வகிக்கின்ற ஒருவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத போதும் பதவி வெற்றிடமாக உள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்பார்கள். 31வது உறுப்புரையின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரிதானே? ஒரு பதவியை வகிப்பவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத போதிலும் பதவி வெற்றிடமாக உள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பம். அவர் சம்பளத்துடனான லீவில் நிற்கிறது அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கிற போது, வேறு கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவித்திருக்கும் போது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் விடுமுறையில் உள்ள போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருத முடியாது. பதவி வெற்றிடம் ஒன்று எப்போது ஏற்படும் என்பதை பற்றியே நாங்கள் பின்னக்கூடத்தில் இருக்கு, நான் இப்பவே சொல்லிட்டு போகிறேன். பதவி வெற்றிடம் ஒன்று எப்போது ஏற்படும்? புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது அல்லது குறித்த பதவியை வகிப்பவருடைய சேவை முடிவடையும் போது. குறித்த பதவியை வகிப்பவருடைய சேவை நிறைவடையும் போது. அவருடைய சேவை முடிவடைகிறது என்பது அவர் பென்ஷனில் போகலாம், இறந்து போகலாம், ராஜினாமா செய்யலாம், பதவி நீக்கம் செய்யப்படலாம். இப்படி எந்த விடயமாக இருந்தாலும் அதை செய்யலாம். சரிதானே? அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்றாச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விடயமாக அவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது என்று சொல்லி சொன்னாச்சு. அவருடைய சேவை முடிவடையும் போது. முதலாவது, புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது. 2வது, ஏற்கனவே பதவி வகிப்பவருடைய சேவை முடிவடையும் போது. இந்த 2 சந்தர்ப்பங்களில் பதவி வெற்றிடம் இவ்வளோத்தையும் சொன்னாச்சு.
சரிதானே? அடுத்தது 33வது உறுப்புரையில் இருக்கக்கூடிய விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? ஒரு அப்பாயின்மெண்ட் எப்போ வெளியீடாகும், எந்த டேட்டில் வெளியீடாகும் என்று கேட்குறாங்க. உத்தியோகத்தர் ஒருவருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி எது என்று கேட்கிறார். 2 விடயமாக நீங்க பதில் சொன்னா போதுமானது. இதுல இருக்கிறதோட இதோட அல்லாட வேண்டும். சரிதானே? 36, 37 அதை பற்றி எல்லாம் நீங்க கதைக்க வேண்டும். சரியா? தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியில் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி. இதில் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும். இந்த 2 திகதியும் உங்களுக்கு தெரியுதானே? அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல அவருடைய திகதி எப்போ போட்டிருக்கு? ஜூலை மாதம் 2ஆம் திகதி என்று போட்டிருக்கு. சரிதானே? 2013 ஜூலை மாதம் 2ஆம் திகதி என்று போட்டிருக்கு. 2013 ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு கடமையை பொறுப்பேற்கவில்லை. அவர் 17ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். இப்போது அவருடைய நியமன திகதியாக 2013 ஜூலை மாதம் 17ஆம் தேதி இருக்கு. சரிதானே? சில வேளையில அவர் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் கடமையை பொறுப்பேற்று ட்ரெயினிங்காக இருந்திருப்பார். அவர் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே ட்ரெயினிங்காக வந்துட்டார். அங்கே பயிற்சி பயிலுனராக வந்துட்டார். ஆனால் அவருக்கு நியமன கடிதம் கிடைக்குது 2013 ஜூலை மாதம் 2ஆம் தேதி. இப்போ அவர் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி முன்னுக்கு இருக்கும், நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி பின்னுக்கு இருக்கும். இப்போது அவருடைய நியமன தேதியாக எது எடுக்க வேணும்? எது பின்னுக்கு இருக்குதோ அதைத்தான் எடுக்க வேணும். நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட தேதியான 2013 ஜூலை மாதம் 2ஆம் தேதி அவருடைய நியமன தேதியாக கருதப்படும். இந்த 2க்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சு கொண்டா சரி. அப்போ ஒரு உத்தியோகத்தரின் நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? முதலாவது பாயிண்ட்ஸ் கிளியர், வடிவா சொல்லுகிறேன். தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்கும் திகதி, இவற்றில் எது பிந்திய திகதியாக காணப்படுகிறதோ அந்த திகதியே நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும். 2வது விடயம் நீங்கள் எழுத போறீங்கள். விசேட சந்தர்ப்பங்களில் நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி பொது சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். அந்த விசேட சந்தர்ப்பங்களை பற்றியெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. சரிதானே? இப்போ ஏற்கனவே சேவையில் இருக்கிறவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வருகுது, அவர் அந்த நேரம் வெளிநாடு போயிருக்கிறார், அல்லது டியூட்டி லீவ் நிற்கிறார், அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் அவர் சமூகம் அளிக்க முடியவில்லை, என்னமோ அதெல்லாம் வேணா நாங்கள் சுருக்கமாக என்ன சொல்லுகிறோம்? விசேட சந்தர்ப்பங்களில் அந்த நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். இப்ப கிளியர் தானே? ஒரு நல்ல கேள்வி. சரிதானே? மிக தெளிவாக கனவேருக்கு தெரியாம வில்லங்கப்படுற இடம். உத்தியோகத்தர் ஒருவருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? 2 பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க. முதலாவது, தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிக்கப்பட்ட திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி, இவற்றில் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும். 2வது, விசேட சந்தர்ப்பங்களில் அந்த நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். இவ்வளவு சொன்னா சரிதானே? உறுப்புறம் 33 இருந்து நாங்கள் ரிலீஸ்ட். சரி, சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம், இந்த 2ஐயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்பார்கள்? சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்கிற விடயத்தை ஒரு கேள்வியாக அவர்கள் கேட்பேன். சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் ஒரு ஷோர்ட் நோட்ஸாக போடுவார்கள். சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டமும், அல்லது தனித்தனியாக சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்லி ஒரே கேள்வியில் உங்களுக்கு ஒரு 5 புள்ளிகளை தருவதற்குரிய சிறு குறிப்பாக போடலாம், அல்லது 8 புள்ளிகளை தருவதற்குரிய ஒரு 2ஆம் பகுதி வினாவாகவும் அதை அவர்கள் கேட்கலாம். சரிதானே?
அப்போது ரெண்டாவது வகையிலான கேள்வியை தான் நீங்கள் அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பெரிய கேள்வியாக இருக்கிறதால அதுக்கு ஒரு 5 புள்ளியை தருகிறத விட 8 புள்ளிகள் தரக்கூடிய ஒரு பகுதியாக அவர்கள் தரலாம். சரிதானே? அப்போ பாருங்க, முதலாவது சேவை பிரமாண குறிப்பு. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம், இந்த 2 விடயத்தையும் இதில் சொல்லப்பட்டதுக்கு மேலதிகமாக கொஞ்சம் தெளிவுபடுத்தி 2ஆம் சுற்று என்கிறதால நான் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக சொல்ல விரும்புகிறேன். அந்த பகுதியை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சேவை பிரமாண குறிப்பு என்பது அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றினதும் குறிப்பிட்ட வகுதிகளுக்கு அல்லது தரங்களுக்கு அல்லது பதவிகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு, பதவி உயர்த்துவதற்கு மற்றும் அவற்றுக்கு இடைநேர் விளைவான பிற விடயங்களுக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவையின் கொள்கை சார்ந்த விடயங்களின் போது அங்கீகாரம் பெறப்பட்ட இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு என பொருள்படும். சேவை பிரமாண குறிப்பு என்பது அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒன்றின் குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு அல்லது தரங்களுக்கு அல்லது பதவிகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு, பதவி உயர்த்துவதற்கு மற்றும் அவற்றுக்கு இடைநேர் விளைவான பிற விடயங்களுக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அமைச்சரவையினால் கொள்கைசார் விடயங்களின் போது அங்கீகாரம் பெறப்பட்ட இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு என பொருள்படும். அடுத்த விடயம் ஆட்சேர்ப்பு திட்டம். ஆட்சேர்ப்பு திட்டம் என்பது அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றில், அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றில் குறிக்கப்பட்ட ஒரு வகுப்புக்கு அல்லது தரத்துக்கு உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும், பதவி உயர்வு மற்றும் அதனோடு இடைநேர் விளைவான பிற விடயங்களின் பொருட்டும் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான திட்டம் என பொருள்படும். இந்த வரைவிலக்கணம் பின்னுக்கு இருக்கக்கூடிய பொருள்கோடல்ல இருக்குது பிள்ளைகள். கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரியாக தென்படும் என்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு எளிமையாக திரும்ப ஒருக்கா சொல்ல போகிறேன். இந்த 22ஆம் அத்தியாயத்தினுடைய பொருள்கோடல் என்பதில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆட்சேர்ப்பு திட்டம் மற்றும் சேவை பிரமாண குறிப்பு. அப்போ முதலாவது சேவை பிரமாண குறிப்பு என்பது என்ன? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்க வேண்டும். சரிதானே? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றிற்கும் அதன் வகுப்புகளுக்கு அல்லது தரங்களுக்கு அல்லது பதவிகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு, பதவி உயர்த்துவதற்கு மற்றும் அவற்றுக்கு இடைநேர் விளைவான பிற விடயங்களுக்கு ஆணைக்குழுவினால் முறைப்படி, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டதும், அமைச்சரவையின் கொள்கைசார் விடயங்களின் போது அங்கீகாரம் பெறப்பட்டதும், இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதும் சேவை பிரமாண குறிப்பு. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எளிமையாக சொல்லி தந்திருக்கிறேன். அந்த ரூட்லேயே போகிறேன்னா, அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்க வேண்டும். முதலாவது விடயம் எழுதியாச்சா? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும், இப்போ இலங்கை நிர்வாக சேவை, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை, பொது முகாமைத்துவ சேவை, இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சரிதானே அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்க வேண்டும். இது என்னென்ன விடயங்களை கொண்டிருக்கும் சேவை பிரமாண குறிப்பு? சேவையில்
உள்ள வகுப்புகளுக்கு அல்லது தரங்களுக்கு அல்லது பதவிகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமித்தல், பதவி உயர்வு செய்தல் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் தொடர்புபட்ட நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக இருக்கு. சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்களை அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றிலும் உள்ள வகுப்புகள் அல்லது தரங்கள் அல்லது பதவிகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு, பதவி உயர்த்துவதற்கான ஆட்சேர்ப்பு தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நெறிமுறைகள் மற்றும் இயல்புள்ள பிற சகல விவரங்களையும் கொண்டிருக்கும் என்று எழுதினாலும் போதும். அப்போ முதல் எழுதுறீங்க அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவையில். அங்கீகரிக்கப்பட்ட சேவை என்பது தனியாக, அங்கால தனியாக சொல்ல போறீங்க. அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றினதும் வகுப்பு, தரம் அல்லது பதவிக்கு உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்தல், பதவி உயர்வு செய்தல் மற்றும் அவற்றுக்கு இடைநேர்வான விடயங்களின் பொருட்டு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட, அமைச்சரவையின் கொள்கை சார்ந்த விடயங்களின் போது அங்கீகாரம் பெறப்பட்ட, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு. ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு சிம்பிளா சொல்றோம், அரசாங்க சேவையில் உள்ள பதவி. அரசாங்க சேவையின் அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்குமே நாங்கள் சொன்னாங்களே, இங்க அந்த சேவைகளுக்கு வெளியே உள்ள பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு, பதவி உயர்வு செய்வதற்கு, அவற்றோடு இடைநேர் விளைவான ஏனைய விடயங்களுக்காக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான திட்டம். அப்ப இந்த ரெண்டினுடைய பகிரங்கப்படுத்தல் தொடர்பாகவும் நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். இது பின்னணைப்பு 1க்கு அமைவாக ஆட்சேர்ப்பு திட்டங்கள் இருக்கும், பின்னணைப்பு 2க்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினாலே அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு பின்னணைப்பு 1க்கு அமைவாக இருக்கும், ஆட்சேர்ப்பு திட்டங்கள் பின்னணைப்பு 2க்கு அமைவாக இருக்கும். சேவை பிரமாண குறிப்புகள் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாகவும், ஆட்சேர்ப்பு திட்டங்கள் பொருத்தமான வழிமுறையிலும் பகிரங்கப்படுத்தப்படும். இந்த 38, 39, 40, 41 இவ்வளவையும் சேர்த்து ஒரே கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்டால் எழுதக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் எளிமைப்படுத்தி சொல்லிட்டு அங்கால போகிறேன், கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி எனக்கும் விளங்குது. நான் நீங்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்தோடு கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன். எளிமையாக சொல்லுறேன்னா, முதலாவது அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்கும். சரிதானே? சேவை பிரமாண குறிப்புகள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னணைப்பு 1க்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சரவையின் கொள்கைசார் விடயங்களின் போது அங்கீகாரம் பெறப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியில் வெளியிடப்படுவதன் மூலமாக இது பகிரங்கப்படுத்தப்படும். சரியா? அடுத்தது ஆட்சேர்ப்பு திட்டம். அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். இது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னணைப்பு 2ன் பிரகாரம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு உரிய வகையில் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது விடயமா சொல்ல போறீங்க, சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவை ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நெறிமுறைகள் மற்றும் தொடர்புடைய பிற சகல விவரங்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். சரி, அழகா சொல்லியாச்சு. இதுக்கு மேல குழப்ப வேண்டாம். சேவை பிரமாண குறிப்பும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் பார்த்து கொண்டு போங்க. எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள கைப்பட எழுதி பார்த்து கொண்டு போங்க, சொல்லி பார்த்துட்டு போக வேண்டாம். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துகின்ற செயல்முறை கேட்டால் 2 விடயங்கள் சொல்லுங்க. முதலாவது, உரிய நியமன அதிகாரி. உரிய நியமன அதிகாரி
நியமிப்பு செய்யும் அதிகாரி. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான தேவை ஏற்படும் போது தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியோரின் சிபார்சுகளோடு திருத்தம் தொடர்பான 3 நிரல்களை உள்ளடக்கி, திருத்தம் தொடர்பான 3 நிரல்களை உள்ளடக்கியதாக கீழ்வரும் 3 நிரல்களை உள்ளடக்கி தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கூடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு திருத்தங்களுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப அந்த பகுதியை சொல்லுகிறேன். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான தேவை ஏற்படும் போது நியமன அதிகாரி, தாபன பணிப்பாளர் நாயகம் மற்றும் தேசிய சம்பள ஆணைக்குழுவின் சிபார்சுகளோடு உரிய அமைச்சின் செயலாளருக்கு ஊடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு திருத்தங்களுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். 2வது, அவ்வாறு சமர்ப்பிக்கும் போது திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் தற்போது உள்ள ஏற்பாடுகள், திருத்தம் செய்வதற்கான காரணங்கள், உத்தேச திருத்தங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அட்டவணைகள் அல்லது நிரல்களோடு அதை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 2 விடயம் சொன்னீங்கன்னா, முதலாவது, திருத்துறதுக்கான தேவை எழும்போது தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியோரின் பரிந்துரைகளோடு அல்லது சிபார்சோடு உரிய அமைச்சு செயலாளருக்கு ஊடாக திருத்தம் செய்வதற்காக அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் நியமன அதிகாரி சமர்ப்பிப்பார். அவ்வாறு சமர்ப்பிக்கும் போது கீழ்வரும் 3 நிரல்களை கொண்ட அட்டவணை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் இப்போது இருக்கிற ஏற்பாடு, இப்ப என்ன இருக்குது, ஏன் திருத்த வேணும், திருத்தம் என்ன என்கிற 3 விடயங்களோடு சமர்ப்பிக்க வேண்டும். இது கொஞ்சம் அட்வான்ஸான இடங்களும் கதைச்சு கொண்டு வருகிறோம். ஆனால் இது போல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில், எல்லாத்தையுமே எளிமையாக கேட்குது. சரிதானே? சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் 2ஐயும் ஒப்பீடு செய்து எழுதையிலும் அதை திருத்துறதுக்குரிய வழிமுறை 2 படிமுறை தான் இதுக்குள்ள இருக்கு. முதலாவது, நியமன அதிகாரி ஆணைக்குழுவுக்கு கொடுக்குறார். எப்படி கொடுக்க போறார்? தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழுவின் சிபாரிசு பெற்று தன்னுடைய அமைச்சு செயலாளர் கூட கொடுக்குறார். 2வது, அப்படி கொடுக்கும்போது 3 விடயங்களை உள்ளடக்கிய அட்டவணை ஒன்றை சமர்ப்பிக்கிறார். திருத்தம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், திருத்தம் செய்வதற்கான காரணம், உத்தேச திருத்தங்கள் என்பவற்றை கொடுக்குறேன். இவ்வளவு எழுதுனா காணும். சரிதானே? ஒரு 80 புள்ளி வந்தால் காணும் தானே, 100க்கு 100 வர வேணுமெண்டில் தானே. சரி, இந்த 5வது அத்தியாயம் இப்படியே சப்பி தொப்பி கொண்டு போங்க. அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் 5 வகையானாக்கள் இருக்கிறோம். இது அழகா திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நான் இதில் சொல்லி நேர விரயம் செய்யேன். சரிதானே? அழகா சொல்லி தந்தேன். நான் இந்த பகுதி பார்த்து கொண்டு போங்க. 45வது உறுப்புரையின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உறுப்புரையும் குறித்து கொண்டு வாரீங்க என்று நினைக்கிறேன். இந்த அத்தியாயம் தொடர்பில் நான் கையை விட்டுட்டே போகிறேன். இந்த 47வது அத்தியாயத்தில் பொது நடத்தையின் மீது இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு பார்க்க போகிறோம் அல்லது பார்த்துருக்கிறோம் என்கிறதால அந்த பகுதியை இப்போதைக்கு அப்படியே விட்டுட்டு போகிறேன். சரியா? நேர்முக பரீட்சை சபை நியமிக்கப்படுவது தொடர்பாக 71 மற்றும் 72 உறுப்புரைகளில் கவனம் செலுத்துங்க. ஆட்சேர்ப்பு செயற்திட்டத்தில் ஒரு நேர்முக பரீட்சை சபை, ஒரு இன்டர்வியூ போர்டு எப்படி அமைக்கப்படலாம் என்பதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாவது விடயம் சொல்ல வேணும். அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக தொடர்புடைய நியமன அதிகாரி நேர்முக பரீட்சை சபைகளை நியமிக்க வேண்டும். அழகா எழுதலாம். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக நியமன அதிகாரி நேர்முக பரீட்சை சபைகளை நியமிக்க வேண்டும். 2வது விடயம்,
நேர்முக பரீட்சை சபை பற்றி சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு அமைவாக நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்பட வேண்டும். அந்த ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டுமா? முதலாவது, சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக நியமன அதிகாரி நேர்முக பரீட்சை சபையை நியமிக்கிறார். இரண்டாவது, நேர்முக பரீட்சை சபை தொடர்பில் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நேர்முக பரீட்சை சபையை நியமிக்க வேண்டும். என்ன நிபந்தனைகள்? 5 உறுப்பினர்களுக்கு மேற்படாமல் ஆக குறைந்தது 3 உறுப்பினர்களை கொண்டதாகவும் அரசாங்க சேவையாளரை தலைவராக கொண்டதாகவும் நேர்முக பரீட்சை சபை இருக்க வேண்டும். 5 உறுப்பினர்களுக்கு மேற்படாமல் 3 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் தலைவராக அரசாங்க சேவையாளர் ஒருவர் இருக்கும் வகையில் நேர்முக பரீட்சை சபை நிறுவப்பட வேண்டும். இரண்டாவது, நேர்முக பரீட்சை சபையில் ஆக குறைந்தது ஒருவராவது வெற்றிடம் காணப்படும் அமைச்சு அல்லது திணைக்களத்துக்கு வெளியில் உள்ள அமைச்சு திணைக்களத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, சாத்தியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நேர்முக பரீட்சை சபையில் ஆண் பெண் இருபாலாரும் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். நான்காவது, நேர்முக பரீட்சை சபை தேவையான சந்தர்ப்பங்களில் மும்மொழி பாவனையை இலகுவாக்குவதற்காக உறவேற்பாளர் ஒருவரின் உதவியை பெறலாம். சரியா? இந்த கீழே இருக்கிற கண்டிஷனோட நான் மேலே இருக்கிறத உடைச்சு ஒரு கண்டிஷன் ஆகி போட்டிருக்கிறேன். நேர்முக பரீட்சை சபைகளை நியமிப்பது தொடர்பான ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் முதல்ல சொல்லுங்க. நியமன அதிகாரி சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நேர்முக பரீட்சை சபையை நியமிக்க வேண்டும். இரண்டாவது, நேர்முக பரீட்சை சபை பற்றி சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நேர்முக பரீட்சை சபையை நியமிக்க வேண்டும். முதலாவது, தலைவர் அரசாங்க சேவையாளராக இருப்பதோடு அவர் உள்ளடங்கலாக அவரையும் சேர்த்து ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள் ஆக குறைந்தது 3 உறுப்பினர்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நேர்முக பரீட்சை சபையில் ஒருவராவது வெற்றிடம் நிலவுகின்ற அமைச்சு அல்லது திணைக்களத்தை சாராதவராக வேறு அமைச்சு அல்லது திணைக்களம் சார்ந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, சாத்தியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண் பெண் இருபாலாரும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். நான்காவது, நேர்முக பரீட்சை சபை தேவையான சந்தர்ப்பங்களில் மும்மொழி பாவனையின் பொருட்டு உறவேற்பாளரின் உதவியை நாடலாம். 71, 72 எதிர்பார்க்கக்கூடிய இடம். அதுபோல 75வது உறுப்புரை, நேர்முக பரீட்சை சபை ஒன்றுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை? நேர்முக பரீட்சை சபை ஒன்றுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் நேர்முக பரீட்சை சபைக்கு கீழ்வரும் ஆவணங்கள் வழங்க வேண்டும். தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். சரிதானே? உரிய வகையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம், ஆட்சேர்ப்புக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட விளம்பரம், நேர்முக பரீட்சைக்கு சமூகம் அளிக்க உள்ள விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை, பெயர் மற்றும் தகமைகள் பற்றிய பொழிப்பு, நேர்முக பரீட்சை அட்டவணை ஆகியவை கொடுக்க வேணும். இந்த பகுதியை பார்த்து கொள்ளுங்க. இந்த நியமன கடிதம் தொடர்பாக ஒரு சின்ன காரியம் சொல்லுகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. 3ஆம் 4ஆம் பின்னணைப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கிற 3ஆம் 4ஆம் பின்னணைப்புகளை ஒருக்கா வாசித்துக் கொள்ளுங்க. நியமன கடிதம் ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்களவை என்று சொல்லி ஒரு கேள்வி 2 பரீட்சைகளை கேட்டிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய விடயங்களை சமரி பண்ணி எழுதக்கூடியதாக இருந்தால் நல்ல. சரிதானே? 3வது பின்னணைப்பை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதில் என்னென்ன இருக்கும்? பதவியினுடைய பெயர், சேவை பதவியினுடைய பெயர், 2வது சேவை நிபந்தனைகள், சம்பள அளவு திட்டம், வினைத்திறமகாந்தட பரீட்சைகளுக்கு தொடர்பான விடயம், அரசகர்ம மொழி தொடர்பான விடயம், அப்படியான விடயங்கள் அங்கே இருக்கும். ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. நான் திரும்ப ஒருக்கா காட்சிப்படுத்துகிறேன் அந்த இடம் வரைக்குள்ள இதுக்கிடையில் அதை செருகாமல். சரிதானே? இந்த 96, 97,
ரெண்டையும் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். உத்தியோகத்தர் ஒருவர் கடமையை பொறுப்பேற்கும் போது முதலாவது நாளில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் இவை. 97வது மட்டும் எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இதையும் சேர்த்து எழுதுங்கள். தான் கடமைக்கு சமூகம் அளித்தமையை உறுதிப்படுத்தும் வகையில் பின்னிணைப்பு 6 உள்ளவாறு கடமையை பொறுப்பேற்ற கடிதம் ஒன்றை கையளிக்க வேண்டும். அதுக்கு பின்பு கடமைகளை பொறுப்பேற்கும் போது பின்வரும் ஆவணங்களை கையளித்தல் வேண்டும். இப்படி சொல்லிட்டு அந்த ஆவணங்களை எழுதுறது நல்லது. தான் கடமைக்கு சமூகம் அளித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் பின்னிணைப்பு 6 கடமையை பொறுப்பேற்ற கடிதத்தை கையளிக்க வேண்டும். கடமையை பொறுப்பேற்கும் போது பின்வரும் ஆவணங்களை கையளித்தல் வேண்டும். என்னென்ன ஆவணங்களை கையளிக்க வேணும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? தேசிய அடையாள அட்டை என்ற பிரதி, பிரபு சான்றிதழ், கல்வி தகமை, தொழில் சார்ந்த ஏனைய தகமைகள் என்பவற்றின் மூலப்பிரதியோடு 2 ஒளிப்பட பிரதிகளும் கொடுக்க வேணும். திருமணமானால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ், பொது 160 படிவத்தில் சேவை உடன்படிக்கை, பொது 261 படிவத்தில் சொத்து பிரகடனம், தொடர்புடையதாக இருந்தால் அல்லது பொருத்தமான சந்தர்ப்பங்களில் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனம், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, தொலைபேசி, மின்னஞ்சல் விவரங்கள், இவ்வளவும் கொடுக்கும். சரிதானே? சில வேளையில் சுய விவர கோவையில் இடம்பெறுகிற ஆவணங்களை வேண்டு கேட்டால் மேலே இருக்கிறதோடு சேர்த்து இந்த 99 இருக்கிறதையும் சேர்த்து எழுதவும். மேலே இருக்கிற ஆவணங்கள், கடமையை பொறுப்பேற்ற கடிதம், அந்த மேலே சொல்லப்பட்ட விடயங்களோடு சேர்த்து இதில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதினீங்களா போதுமானது. சரிதானே? சுய விவர கோவையில் இடம்பெறுக இதை விட கூடுதலான விஷயம் இருக்குது. வேதனை ஏற்ற கட்டளை, செயலாற்றுக மதிப்பீடு, இப்படியான நிறைய விடயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? புலமை பெருசில் வெளிநாட்டு பயணம் தொடர்பான விவரங்கள், கண்டனங்கள், மெச்சுரைகள் என்று சொல்லியெல்லாம் நிறைய விஷயம் அது ஒரு பர்சனல் ஃபைலில் இருக்குது. அப்படி ஒரு கேள்வி வந்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்லி அதை பற்றி நான் நிறைய கதைச்சிட்டேன். அதால் உங்களுக்கு நான் அதை சிரமப்படுத்த இல்லை. சரிதானே? இந்த பகுதி தான் நான் முதல் உங்களுக்கு சொன்னான், ஒரு வெற்றிடம் ஒன்று எப்போது ஏற்படும் என்று சொல்லி. சரிதானே? அனுமதிக்கப்பட்ட பதவி அணியில் வெற்றிடம் ஒன்று ஏற்படுதல் என்பது புதிதாக பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது அல்லது குறித்த பதவியை வகிப்பவருடைய சேவை முடிவடையும் போது என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்திட்டோம். முன்னாள் படை சேவையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை 108வது உறுப்புரை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். சரிதானே? அதுக்கு 2 நிபந்தனைகள் அதுக்குள்ளே இருக்குது. 50 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேணும். அதே போல் கல்வி தகமை தொடர்பில் பார்க்குற போது பல்கலைக்கழக பட்டம் ஒன்று தகமையாக சொல்லப்பட்டிருக்க கூடாது. அந்த 2 விஷயத்திலையும் கவனம் எடுத்து எழுத வேணும். அவர் வருகிற போது 50 வயதை கடக்காமல் இருக்க வேணும். 50 வயது கடந்தவராக இருந்தால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் அவருக்கு பொருந்தாது. 50 வயதுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால்தான் வயது, கல்வி தகமை, தொழில் தகமை ஆகிய 3 விடயங்களில் அவருக்கு சலுகை வழங்கப்படலாம். முன்னாள் படை சேவையாளர்கள் என்பது நானும் நீங்களும் பேசுகிற மொழி சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அது விருப்பம் குறைஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனால் பரீட்சைக்கு வினாத்தாள தயாரிக்கிறவர்களுக்கு மிகவும் விருப்பமான பகுதி அது. அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த படையினர் என்பது கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய நிலைமைகளால் எங்களுக்கு அது பெரிய ஈடுபாடு இல்லாத விடயம். ஆனால் ஒரு தேசிய ரீதியாக கருதப்படுகிற போது முக்கியமான விஷயம். 108வது உறுப்புரையில் கவனம் எடுங்க. 3 சலுகைகளும் அழகாக சொல்லி தந்துட்டேன். சரிதானே? தகுதி காலம் தொடர்பாக நான் இப்போது எதுவும் பேசல. உங்களுக்கு ஒரு செகண்ட் பார்ட் கேள்வி தனியாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வேணாம், அதை விட்டுடுங்க. சரிதானே? பதில் கடமை ஆற்றுவது தொடர்பாகவும் வேண்டாம். வினைத்திற மகான் தடைப்பரீட்சை, வினைத்திற மகான் தடைப்பரீட்சை தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேணும். அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் வினைத்திற மகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைவதற்கான நோக்கங்கள் என்ன நோக்கங்களுக்காக சித்தி அடைகிறார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் 142 பார்த்துக்கொள்ளுங்க. சேவையை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது உயர்தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு அல்லது குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதிக்கப்பட்ட வினைத்திற மகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதாக உங்களுடைய விட
எழுதப்பட்டா சரி. சரிதானே? இப்போ உரிய காலப்பகுதியில் வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தி அடையாத உத்தியோகத்தர் ஒருவருக்கு நியமன அதிகாரியினால் வழங்கப்படக்கூடிய சலுகை என்ன என்று கேட்பார். உரிய காலப்பகுதியில் வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தி அடையாத உத்தியோகத்தர் ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய சலுகை. உரிய காலப்பகுதி என்ற பிள்ளைகள் உங்களுக்கு 3 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்குது. 3 வருஷத்துக்குள்ள சித்தி அடையவில்லை என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்களே. சரிதானே? அப்போ அது பரீட்சை நடக்கல. உங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் நீங்கள் சித்தி அடையவில்லையா, அல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணங்களால் நீங்கள் சித்தி அடையவில்லையா என்பது தான் எங்கள் பிரச்சனை. சரியா? இப்போ முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க. உரிய காலப்பகுதியில் சித்தி அடையாத உத்தியோகத்தர் ஒருவருக்கு நியமன அதிகாரி ஒரு தடவையில் 1 வருடம் என்கிற அடிப்படையில் 3 வருட காலத்துக்கு அவகாசம் வழங்கலாம். 3 வருட காலப்பகுதிக்கு அவகாசம் வழங்கலாம். இது சொல்லப்படுகிறது அவருடைய உரிய காலப்பகுதி முடிவடைந்ததுக்கு பின்பாக. உரிய காலப்பகுதி முடிஞ்சதுக்கு பின்னால் 6 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னால் வருகிறத பற்றி சொல்றோம். சரிதானே? 3 வருஷம்ங்கிறது 6 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்று கருதி கொண்டு சொல்றோம். அப்போ அவருக்கு உரிய காலப்பகுதியில் வினைத்திற மகாந்தர பரீட்சை கன்ஃபர்மேஷனை பற்றி கதைக்கிறேன் நான். இங்கே இவி எக்ஸாமா செகண்ட் இவின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வினைத்திற மகாந்தர பரீட்சையில் அவர் சித்தி அடைவதற்கென அவருக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே அவர் சித்தி அடையாவிட்டால் நியமன அதிகாரி ஒருக்கா 1 வருஷம் நீடித்து கொடுக்கலாம். அப்படி 3 தடவை கால நீடிப்பு செய்து கொடுக்கலாம். சரிதானே? மேலதிகமாக அவர் சித்தி அடைவதற்கு எடுத்த காலப்பகுதியினால அவருடைய வேதனையேற்றம் பிற்போடப்பட வேண்டும். உடனடியாகவே அவர் அந்த வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்று தெரிய வருகிற போதே அவருடைய வேதனையேற்றம் பிற்போடப்பட வேணும். வேதனையேற்றத்தை நிறுத்த வேணும் உடனடியாக. அவர் மேலதிகமாக எடுத்த காலப்பகுதியினால அந்த 6 எக்ஸாமுக்கு பிறகு 7வது எக்ஸாம் எப்போ நடந்ததோ அந்த கால அளவினால அவருடைய இன்கிரிமெண்ட் டேட் பின்னுக்கு போகும். சரிதானே? உத்தியோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்றால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் கால நீடிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். எக்ஸாம் நடக்கலைப்பா 3 வருஷமா நான் என்ன செய்கிறது என்று சொல்லி கேட்டால் நீங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுடன் கால நீடிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த காலப்பகுதிக்குரிய வேதனையேற்றங்களை பெறுவதற்கு தடை ஏதும் கிடையாது. அந்த காலப்பகுதிக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம் நடக்கையில் என்பது அவையபிள் தானே. அப்போ 6வது பரீட்சை வரைக்கும் அவர் எவ்வளவு காலம் கடந்திருந்தாலும் அந்த கால நீடிப்பு அரசாங்க சேவை ஆணைக்குழு விட்டு அதுக்குரிய காரணத்தை எழுதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கால நீடிப்பு பெற்ற காலப்பகுதிக்கு உள்ள அவர் பரீட்சைகளை சித்தி அடைவாராக இருந்தால் வேதனையேற்றங்களை பெறுவதற்கு அவர் உரித்துடையவர். அதில் தடை எதுவும் கிடையாது. இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். பெரும்பாலும் இதை கேள்வியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. பார்த்துக்கொள்ளுங்க. உரிய காலப்பகுதியில் வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தி அடைய தவறும் உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் நியமன அதிகாரி மேற்கொள்ளத்தக்க நடவடிக்கை. இது எதை கருதுது? அவருக்குரிய எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது, அவர் பாஸ் பண்ணல என்று நினைச்சு கொண்டு விட எழுத போறீங்க. சரிதானே? 1 தடவைக்கு 1 வருடம் என்கிற அடிப்படையில் ஆகக்கூடியது 3 வருடங்கள் கால நீடிப்பு வழங்கலாம், அல்ல கால அவகாசம் வழங்கலாம். அவருக்கு உரிய காலப்பகுதியில் சித்தியடையாத போது உடனடியாக வேதனை ஏற்றம் பிற்போடப்பட்டு அவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அவர் வினைத்திற மகாந்தர பரீட்சையில் சித்தியடைவதற்கு மேலதிகமாக எடுத்த காலப்பகுதியின் அளவினால் அவருடைய வேதனையற்ற திகதி பிற்போடப்பட வேண்டும். இது போல சொன்னீங்கன்னா சரி சரி. இதில் நான் அதிகமாக உங்களுக்கு சிரமப்படுத்த இல்லை. முக்கியமாக ஒரு கேள்வியை சொல்லியிருக்கிறேன். வினைத்திற மகாந்தர தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டால் 142வது ஆர்டிக்கலில் வலு அவதானமாக இருக்கவர். இபி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார்ன்றதுக்காக அவருக்கு கடிதம் வழங்கப்படுகிற படிவம் எது என்றால் இதில் இருக்கிற பின்னிணைப்பு 11.
ஒரு உதவி செய்து கொள்ளுங்க. ஒரு கால் அதில் இருக்கிற பின்னணைப்புகளை மேலோட்டமாக பார்த்து ஒவ்வொரு பின்னணைப்பும் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருங்க. கடந்த கால பரீட்சைகளில் அந்த பின்னணைப்பை முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அது பழையதுல இருந்து மாறிட்டுது. பழைய வினாத்தாள்களை பார்த்து அதில் இருக்கிற பின்னணைப்பை இதுக்கு பிரயோகிக்கக்கூடாது, அது வேறு இலக்கம், இது வேறு இலக்கம். இப்போ இலக்கங்கள் மாறிட்டுது. அங்கே சில நேரம் அந்த வினாத்தாள்களில் இப்போ இருக்கிற விடை இருக்கா, பொருத்தமான விடையே இருக்கா. உதாரணமாக கன்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கிற ஒரு உத்தியோகத்தருடைய ரிவ்யூ ரிப்போர்ட் முந்தைய பின்னணைப்பு 5 இருக்கிறது. அங்கே விட 4, 5, 6, 7 என்று இருக்கும். இப்போது அந்த படிவம் பின்னணைப்பு 8 ஆகிவிட்டது. அந்த விடையே பழைய பாஸ் பேப்பரில் இருக்கா. அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. சரிதானே? இங்கே படிவம் 11 கொடுக்க வேணும். வினைத்திறமகான் தரப்பரீட்சை தொடர்பில் ஒரு கேள்வி 2 கேள்வி சொல்லிட்டேன். ஒன்று, வினைத்திறமகான் தர தேவைப்பாடுகளை ஏன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறது. 2வது, உரிய காலப்பகுதியில் சித்தியடையாத உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் நியமன அதிகாரியினால் மேற்கொள்ளப்படுகிற தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? இந்த 149வது ஆர்டிக்கல் அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. உரிய திகதியில் வினைத்திறமகான் தரப்பரீட்சையில் சித்தி அடைவதற்கு தவறும் போது நிர்வாக அதிகாரி அல்லது நியமன அதிகாரி அல்லது நிறுவன தலைவர் அந்த திகதியில இருந்து உத்தியோகத்தினுடைய வேதனையேற்றத்தை பிற்போட்டு அந்த விடயத்தை உத்தியோகத்திற்கு முறையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிதானே? அதுக்கு பிறகு ஒரு தடவையில் 1 வருடம் என்ற அடிப்படையில் ஆகக்கூடியது 3 வருட காலப்பகுதிக்கு அவருக்கு கால நீடிப்பு வழங்கலாம். இவ்வளவும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இதுக்குள்ள மினக்கடை இல்லை. சரிதானே? திணைக்கள பரீட்சைகள் வேண்டாம். சேவை மூப்பு தொடர்பில் இப்போதைக்கு வேணாம், அதை கையை விடுவோம். மிக முக்கியமானது இந்த 12வது அத்தியாயம் கவனமாக பார்க்க வேணும். 2 விதமான விடுவிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருக்கிறவர் இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுதல். 2வது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிப்பவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படுதல். கேள்வியை வடிவாக பார்க்க வேணும். எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி, அரசாங்க சேவையில் உள்ள ஒரு பதவியில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவை பதவிக்கு விடுவிக்கப்படுகிறது சம்பந்தமாக கேள்வி வருதா, அல்லது அரசாங்க சேவையில் உள்ள ஒரு பதவியில் இருந்து அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள ஒரு பதவிக்கு விடுவிப்பது தொடர்பாக கேள்வி வருகிறதா என்ற தெளிவில்லாமல் விடை எழுத இயலாது. முதலாவது விடயமாக 167வது ஆர்டிக்கல்ல ஒரு கேள்வியை பார்த்து கொள்ளலாம். சரிதானே? 167வது ஆர்டிக்கல், அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறொரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது அவருடைய விடுவிப்பு மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பம் இருக்குது. சரிதானே? அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கான முறை ஒன்று காணப்படுகிற போது, அல்லது முறை இல்லாத போதும் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்சி பெற்றிருக்கும் போது அவரை விட்டால் அப்படியே நிறுவனம் விழுந்து படுத்திடும் என்ற நிலைமை காணப்படுகிற போது. முறி என்றது பிறகு மீனை நினைக்கிறீங்கள, மீன் துண்டு, சில ஊரில் மீன் முறி என்று தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இது பொண்டா. சரியா? 167. இதில் 2 படிவங்கள் பயன்படுத்தப்படும். விடுவிப்புக்கான விண்ணப்பம் செய்கிற படிவங்கள் 2 இருக்கு. பின்னணைப்பு 12, பின்னணைப்பு 13. சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் தானாக விடுவிப்பு கோரினால், தன்னுடைய விருப்பத்தின் பேரில் விடுவிப்பு கோரினால் பின்னணைப்பு 12 பயன்படுத்தப்படும். அரசாங்கத்தின் தேவைக்காக அவரை தர சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் விண்ணப்பிக்கும் போது பின்னணைப்பு 13 பயன்படுத்தப்படும். அப்போ தானா விழுந்தா 12, யாரும் தள்ளி விழுத்தினா 13. ஞாபகம் வச்சிருங்க. பின்னணைப்பு விடுவிப்போடு தொடர்புடைய 2 பின்னணைப்புகள் இருக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னணைப்பு 12 மற்றும் 13. 166 அது சொல்லப்பட்டிருக்கு. 167 பார்த்தாச்சுது. என்ன பார்த்தீங்க? அரசாங்க சேவையில் பதவியை வகிப்பவர் பெரிதொரு அரசாங்க சேவைக்கு நியமனம் பெற விரும்பி
விடுவிப்பு கோரும்போது அந்த விடுவிப்பு மறுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள். சரிதானே? அடுத்தது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். எந்தெந்த விடயங்களுக்காக அவர் விடுவிப்பை கோரலாம்? மாகாண 172வது உறுப்புரையை பார்த்துக்கொள்ளுங்க. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய வேண்டுகோளின் பேரிலேயோ அல்லது அரசாங்கத்தின் தேவைப்பாட்டுக்காகவோ அவர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவை. சுருக்கமாக சொன்னால், அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அதற்கு வெளியே உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். மாகாண அரசாங்க சேவைக்கு, ஜனாதிபதியின் அலுவலக பதவிக்கு, பாராளுமன்றத்தின் பதவி அணியில் உள்ள பதவி ஒன்றுக்கு, பாராளுமன்றம், மாகாண சபையின் மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவிக்கு, சுயேட்சைப்பட விசாரணை ஆணைக்குழு ஒன்றில் பணியாற்றுவதற்கு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியாற்றுவதற்கு, அரசாங்க கூட்டுத்தாபனம், நியதி சட்ட சபை, உள்நாட்டு வெளிநாட்டு நிதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அரசாங்க கருத்திட்டம், ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதுக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு 50% கூடிய உரிமை உள்ள கம்பெனி, சர்வதேச முகவர் ஆண்மைகள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச முகவர் ஆண்மைகள், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், அவர்கள்ட்ட கடமையாற்றுவதற்கு 12 இருக்குது. 12ஐயும் சொல்லக்கூடிய மாதிரி தயாராக இருந்துச்சு. சரியா? இதற்கு விடுவிப்பு எப்படி மறக்கப்படலாம்? அங்கே 3 சந்தர்ப்பங்களில் மறக்கப்படலாம் என்று சொல்லி பார்த்தினாங்கள். இங்கே மறக்கப்படக்கூடிய 14 சந்தர்ப்பங்கள் இருக்கு. அரசாங்க சேவைக்கு வெளியில போகிறத மறக்கிறதுக்கு 14 சந்தர்ப்பம் இருக்கு. அங்க சொல்லப்பட்ட 3ம் இங்கேயும் வேறு. சரிதானே? அந்த பதவியில சேவையாற்றுவதற்கு அவருக்கு ஒரு கட்டாய கடப்பாடு முறி ஒன்று இருந்தால், கடமையாற்றுவதற்கு விசேட பயிற்சி பெற்றிருந்தால், அவர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருந்தால், 4வது உத்தியோகத்தர் பதவியில் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தால் விடுவிக்கிறார். கன்ஃபார்ம் பண்ணப்படாதவரை விடுவிக்க இயலாது. அரசாங்க சேவையாக இருந்தால் விடுவிக்கலாம், அங்கே அது சொல்லப்படையில. சரிதானே? இது அரசாங்க சேவைக்கு வெளியில் போகிறதாக இருந்தால், பதவியிலே அல்லது சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தால், சரி, இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இல்லை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தால், அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது அல்லது நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கு என்பதனுடைய கருத்து அவருக்கு குற்றப்பத்திரம் கொடுத்தாச்சு. சரிதானே? இங்கே ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பது நாங்கள் நினைச்சு வச்சிருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. ஆரம்ப விசாரணை நடந்திருக்க வேணும் அல்லது அவர்கிட்ட காரண விளக்கம் கோரப்பட்டிருக்கும். குறைஞ்சது ஆரம்ப விசாரணை தொடங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒழுக்காற்று விசாரணை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இனித்தான் செய்ய போறோம் என்பது பொருந்தாது. சரி, உத்தியோகத்திற்கு எதிராக ஏதாவது சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தா, வழக்கு ஏதும் போட்டிருந்தீங்கன்னா, அவர் அரசாங்கத்தோட ஒரு குறிப்பிட்ட காலம் நான் வேலை செய்வேன் என்று சொல்லி அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணியிருந்தா, இந்த நர்சிங் ஸ்டாஃப், கொலிச்சுக்கு போகிற டீச்சர்ஸ் பிள்ளைகள், அதுகளுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் இருக்கு. சரிதானே? அரசாங்கத்திட்ட இருந்து எடுத்த கடனில் மிகுதி தொகையை அவர் செட்டில் பண்ணாவிட்டார், அல்லது அவர் இங்கே செயற்பட்ட போது சில பிணை பொறுப்புகளில் 3வது தரப்பினருக்கு அவர் பிணை பொறுப்பு வச்சிருந்தால் அவர் விடுவிக்க வேணும் தானே. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பொன் சைன் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஆளை கொண்டு அந்த பிணைய உடன்படிக்கை அதில் இருந்து வேறு ஒரு பிணைய ஆளை கொண்டு போய் அங்கே முன்னிலைப்படுத்தி அவர் அரசாங்கத்தோட உடன்படிக்கை செய்து இவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல் அவர் வேலை செய்கிற திணைக்களத்துக்கு உரிய அமைச்சு செயலாளருடைய சம்மதம் இல்லாவிட்டாலும் அவரை விடுவிக்க இயலாது. அமைச்சு செயலாளருடைய சம்மதம் வேணும். சரிதானே? இப்போ விடுவிக்கப்பட முடியாத சந்தர்ப்பங்கள் கேட்டால் உங்களால் எழுத இயலும். இவ்வளவு இருந்தால் காணும், வேறு ஒன்றும் இதுக்குள்ளே படிக்க வேணும். சரிதானே? ஒரு உத்தியோகத்தர், அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய விடுவிப்பு முடிவடைகிற சந்தர்ப்பம் என்ன? சரிதானே? விடுவிப்பு எவ்வாறான சந்தர்ப்பங்களில் முடிவுக்கு வரும்? பின்வரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முடிவுக்கு வரும்.
விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடைந்தால் அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றது என நிறுவன தலைவர் அறிவிக்கும் போது அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படும் போது, இவர் போன ராசிக்கு அதை இழுத்து மூடிட்டாங்கன்னா அப்புறம் அந்த தெருவில் அணிக்கிறது இவரைத்தான் வேணும் என்ன. அப்போ அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர், தற்காலிகம், சில பேர் நிரந்தரமாகவே விடுவிக்கப்படுறது உண்டு. பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றுக்கு நிரந்தரமாக விடுவிக்கப்பட்டு போவார்கள். அல்லது மாகாண சேவைக்கு, இப்போ டிஓஆக்கள் இருக்கிறீங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி வாரையில் அங்கேயே நிரந்தரமாக விடுவிச்சாச்சு. நிரந்தரமாக விடுவிக்கப்பட்டதல்ல, இங்கே கதை தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டான். என்ன செய்யலாம்? சரிதானே? தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட ஒருவருடைய விடுவிப்பு எப்போ முடியும்? 186வது ஆர்டிக்கல் பார்த்துக்கொள்ளுங்க. காலப்பகுதி முடிவடையும் போது நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றதென அந்த நிறுவனத்தின் தலைவர் அறிவிக்கும் போது உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனமே மூடியாச்சு. இதில் இருக்கிற மாதிரி அழகாக எழுதுங்க, நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எளிமையாக சொல்லிட்டு போகிறேன். சரியா? இந்த அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவரை அரசாங்க சேவைக்கு மீள அமர்த்துவது, இந்த சொல்லப்பட்ட பகுதிகள் அழகாக பார்த்தது என்பதால் நான் அதிகம் அலட்டிக்கொள்ள இல்லை. 192வது ஆர்டிக்கல் முக்கியம். அரசாங்க சேவையில் மீள அமர்த்தப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். 2 கேள்விக்கு இடையில வித்தியாசம் இருக்குது, கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? 5வது அத்தியாயத்தில் பேசப்படுறபடியும் வேறு. அது அரசாங்க சேவைக்கு சேர்த்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். இது சேர்த்தாச்சது முடிஞ்சு வீட்டை போயிடணும், திருப்பி வர போயிடும். சரிதானே? அப்படி ரிட்டர்ன் வர்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை. அதில் 5வதுல சொல்லப்பட்ட ஆக்களும் வருவினம். அது தவிர ஓய்வூதிய பிரமாண குழுப்பினர் 12வது பிரிவுகளை பென்ஷனில் அனுப்பின ஆக்கள், தாவன விதி கோவையில் 1வது அட்டவணையின் கீழ் குற்றம் ஒன்று தொடர்பில் ஒழுக்காற்று தண்டனைக்கு உட்பட்ட ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னுக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றம், அந்த 16 குற்றமும் படிச்சிருக்கிறீங்க. சரிதானே? அந்த குற்றத்தில் ஏதாவது ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்பட்டார். அரசாங்க சேவைக்கு அவமானத்தை ஏற்படுத்தினது அல்லது அந்த 15 குற்றத்தையும் செய்ய விட்டு பார்த்து கொண்டிருந்தவர் என்று சொல்லப்பட்டு தண்டித்தா கூட சரி, 1ஆம் அட்டவணைகள் தண்டிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு 3 வருஷம் கடக்க முன்ன ஒரு பென்ஷனில் போயிட்டாருன்னா திரும்பி வருகிறார். சரி, அரசாங்க கொள்கை தீர்மானத்தின் பேரில் இளைப்பாறிய ஒருவர், கொள்கை தீர்மானத்தின் பேரில் இளைப்பாறுறேன்னா உங்களுக்கு மிச்சமாக இருக்கிற காலத்துக்கு சம்பளம் கணக்கு பண்ணி தாரம் இப்போவே போகிறீங்களோ என்று கேட்க ஒருவர் 45 வயதிலே போயிட்டார். அப்படி இடையில் ஒரு சர்க்குலர் வந்ததா, இவ்வளவு காலம் சேவையாட்டினா கம்பெனி தாரம் வீட்டை போனாக்கள் போங்கன்னு சொல்லி. இப்போ அப்படி ஒன்று வந்தால் கனவேர் படியால் இறங்கி போக நேரம் போயிடும் வேண்டி ஜன்னலுக்குள்ளால் குதிச்சே ஓடிடுவாங்க. இப்போ அப்படி ஒரு திட்டம் வருமான்ற கனவேர் எதிர்பார்த்து கொண்டு வந்தவே வர இல்லை. சரி, இங்கே வருவோம். அப்போ அரசாங்க சேவையில் சேவைக்கு சேர்க்க முடியாதவர்கள் யார் என்பது வேற கேள்வி. அரசாங்க சேவையில் மூல சேவைக்கு அமர்த்த முடியாதவர்கள் யார் என்பது வேற கேள்வி. 192வது உறுப்புரை பார்த்துக்கொள்ளுங்க. மருத்துவ காரணங்களின் பேரில் ஒருவர் மெடிக்கல் பென்ஷனில் போனவரை திருப்பி எடுக்கலாமா? எப்படி கதைப்போம்? மெடிக்கல் பென்ஷனில் போனவரை திருப்பி எடுக்கலாமா என்று கேட்டால் திருப்பி எடுக்கலாம். ஆனால் அங்கே 4 நிபந்தனைகள் உண்டு. தேர் ஆர் 4 கண்டிஷன்ஸ். என்னது? மேலே சொல்லப்பட்ட 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவராகாமல் இருக்க வேண்டும். அதாவது 1ஆம் அட்டவணையின் கீழே அவர் 3 வருஷத்துக்குள்ள தண்டிக்கப்பட்டு அல்லது 5ஆம் அத்தியாயத்தில் உள்ள தகுதியற்றவராக இருக்கக்கூடாது. சரிதானே? ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருடங்களில் 1வது அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கு தண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. அல்லது 5வது அத்தியாயத்தில் உள்ள அரசு சேவைக்கு தகுதியற்றவர் எங்கள் கேட்டகரிக்குள்ள வரக்கூடாது. நீங்கள் சுருக்கமாக இப்படி எழுதலாம். 192வது பிரிவில் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை, இப்படி எழுதக்கூடியதாக ஞாபகம் வச்சிருந்தா நல்லா. சரிதானே? 2வது, அவர் மெடிக்கல் பென்ஷனில் போனவர் இப்போ ஒரு மெடிக்கல் போர்ட் அவரை செக் பண்ணி அவர் தன்னுடைய கடமைகளை திருப்தியாக செய்வதற்கேற்ற உடல் உள ரீதியாக தகுதியாக இருக்கிறேன். சரி, 3வது, அவர் பென்ஷனில் போய் ஆக குறைஞ்சது 1 வருஷமாவது போயிருக்கவர்.
இல்லாட்டி முதல் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தவருக்கு ஏதோ சுகம் இல்லை என்ற கருத்து. அப்போ ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து ஆக குறைந்தது 1 வருடம் சென்றிருக்க வேண்டும். 4வது, அவர் 55 வயது வந்திருக்க கூடாது. அதாவது ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயது இப்போது 55, இடையில ஒருக்கா வந்தது ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயது 60, கட்டாய ஓய்வு பெறும் வயது 65. இப்போ விரும்பினால் 55 வயதில் ஓய்வு பெறலாம், கட்டாயமாக 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும். அப்போ ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயது இப்போது 55. நாங்கள் 55 வயதை அடையாமல் இருத்தல் எழுதக்கூடாது. ஏன்னா நாங்கள் சோதனை எழுதுகிற போது சில மாற்றி விட்டாங்கண்டா முதல் நாள் இரவு இதில் இருக்கிற மாதிரி எழுதிவிட்டா சரி. ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேணும், போய் 1 வருஷமாவது கடந்திருக்க வேணும். மெடிக்கல் போர்ட்டில் அவர் இப்போ கடமைகளை ஆற்றுவதற்கு ஃபிட்டாக இருக்கிறார் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கேட்டகரிக்குள்ளே அவர் வரக்கூடாது. சரியா? இப்படி எழுதுறது நல்லது. அதுக்கு மேலதிகமாக எழுதணும். மருத்துவ காரணங்களினால ஓய்வு பெற்ற ஒருவர் திரும்ப சேவைக்கு வரும்போது அவருக்குரிய ஓய்வூதியத்தை உரைநிலையில் வைக்கவும். அவருக்குரிய ஓய்வூதியத்தை உரைநிலையில் வைக்கணும்னா பென்ஷன் கொடுக்கக்கூடாது, பென்ஷனை எடுத்து சம்பளமும் எடுக்க விடக்கூடாது. சரிதானே? மற்றது அவர் ஓய்வு பெறுகிற போது எந்த வேதனை படிநிலையில் இருந்தாரோ அது அல்லது அதற்கு சமமான படிநிலையில் வைக்கவும். அவர் பென்ஷன் எடுக்க வேறு ஒரு சேலரியில் இருந்திருப்பார், இப்போ சேலரி எல்லாம் திருத்தி இருப்பாங்க, அப்போ பழைய சம்பளத்தை கொடுக்கக்கூடாது. அவர் 12வது ஸ்டெப்பில் இருந்தவர், எம்எஸ்ஓ கிளாஸ் 1 12வது படியில் இருந்தவர் என்றால் இப்போது எம்எஸ்ஓ கிளாஸ் 1 12வது படியில் என்ன சம்பளமோ அதை அவருக்கு கொடுக்கப்படும். அதான் விடயம். சரிதானே? மருத்துவ காரணங்களில் ஓய்வு பெற்ற ஒருவர் மீள சேவைக்கு அமர்த்தும் போது அவருடைய ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் தொடர்பாக கணிப்பீடு செய்கிற முறை. மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்ற ஒருவர் மீள சேவைக்கு அமர்த்தப்படும் போது அவருடைய ஓய்வூதியம் மற்றும் சம்பளங்கள் தொடர்பில் மேற்கொள்ளுகிற நடவடிக்கை. முதலாவது, ஓய்வூதியம் அவருக்கு வழங்கப்படாமல் உரிய வைக்கப்பட வேண்டும். உரிய வைக்கிறேன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. சரிதானே? அப்படியே நிப்பாட்டி வைக்கிறது. 2வது, ஓய்வு பெற்ற போது அவர் பெற்ற வேதன படிநிலையில் அல்லது வேதன திருத்தம் ஒன்று செய்யப்பட்டிருந்தால் அதற்கு ஒத்த படிநிலையில் அவர் வைக்கப்பட வேண்டும். என்ன சம்பளம் எடுத்தாரோ அந்த சம்பளத்தில் அல்லது அதற்கு சமமான படிநிலையில் அவரை வைக்க வேண்டும். 2 விஷயம் எழுத போறீங்க. மருத்துவ காரணங்களினால் ஓய்வு பெற்ற ஒருவர் மீள சேவைக்கு அமர்த்தும் போது அவருடைய ஓய்வூதியம் மற்றும் வேதனம் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. முதலாவது, ஓய்வூதியம் வழங்கப்படாமல் உரிய வைக்கப்பட வேணும். அவர் இங்கே இருந்து பென்ஷனில் போவைக்குள்ள இதில் இருந்து ரிட்டையர் பண்ணிக்க திருப்பி ஒரு பென்ஷன் பெறும். சரிதானே? 2வது, ஓய்வு பெற்ற போது அவர் பெற்றுக்கொண்ட சம்பளம் அல்லது அதற்கு சமமான படிநிலையில் அவரை வைக்கவும். இவ்வளவு எழுதினீங்களா? ராஜினாமா செய்கிறது தொடர்பாக அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் ராஜினாமா செய்வது தொடர்பில் எவ்விதமான நடவடிக்கை நான் இப்போதைக்கு அதை பெண்டிங்கில் போடுறேன். ஒரு பேப்பரில் கேள்வி வரும், அப்படி வருகிற போது மட்டும் பார்த்துக்கொள்வோம். பதவி விருதாக்கள் அழகாக சொல்லியாச்சு. சரிதானே? ஒரு உத்தியோகத்திற்கு எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பதவி விருதாக்கள் கட்டளை வழங்கப்படும்? 2வது, பதவி விருதாக்கள் கட்டளையை வழங்கத்தக்கவர் யார்? 3வது, பதவி விருதாக்கள் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் அது தொடர்பாக மேன்முறையீடு செய்கிற நடைமுறை என்ன? 4வது, பதவி விருதாக்கப்பட்ட ஒருவர் மேன்முறையீடு செய்யும் போது அது தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இவை. 4 கேள்வி சொல்லிட்டு உத்தியோகத்தர் ஒருவர் மீது பதவி விருதாக்கல் அறிவித்தல் வழங்கப்படுகிற சந்தர்ப்பம் இது. சரிதானே? தன்னுடைய விடுமுறை அங்கீகரிக்கப்படாமல் கடமைக்கு சமூகம் அளிக்காதிருக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் மீது அவ்வாறு சமூகம் அளிக்காத நாளில் அவர் கடமையை தொடங்கும் நேரத்தில் இருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் அவர் அறிவிக்காது கடமைக்கு வராமல் இருக்கும் உத்தியோகத்தர் தானாகவே தன்னுடைய பதவியை வெறிதாக்கியவராக கருதப்பட வேண்டும். எப்படி சொன்னாங்க? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் லீவை அங்கீகரிக்காமல் உரிய முறையில் விடுமுறை அனுமதிக்கப்படாமல்
கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கும்போது, நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கும்போது, குறிப்பிட்ட வேலை நாளில் கடமை ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் அவருடைய வரவீனம் பற்றி நிறுவன தலைவருக்கு அறிவித்தல் கிடைக்காத வேளையில் குறித்த உத்தியோகத்தர் தானாகவே தனது பதவியை விரிதாக்கியவராக கருதப்பட வேண்டும். அதற்கு அமைவாக பதவி விரிதாக்கல் அறிவுறுத்தலை அந்த உத்தியோகத்தருக்கு பின்னிணைப்பு 14 உள்ள மாதிரிக்கு அமைவாக தயாரித்து பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும். நியமன அதிகாரி, நிர்வாக அதிகாரி, திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் பதவி விரிதாக்கல் அறிவித்தலை வழங்கலாம். நியமன அதிகாரி தவிர்ந்த ஏனையவர்கள் அறிவித்தலை வழங்கும் போது நியமன அதிகாரிக்கும் தொடர்புடைய ஏனையவர்களுக்கும் அதன் பிரதிகளை வழங்க வேண்டும். பதவி விரிதாக்கிய உத்தியோகத்தர் ஒருவரிடம் அவருடைய பலவீனத்துக்கான காரண விளக்கம் கோருதல் அல்லது அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்குதல் தொடர்பாக விளக்கம் எதுவும் கூறக்கூடாது. பதவி விரிதாக்கியவராக கருதப்படும் உத்தியோகத்தர் ஒருவருக்கு குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்கக்கூடாது. லீவை பெறாமல் கடமைக்கு வராமல் இருந்தது தொடர்பாக அவரிடம் விளக்கம் எதுவும் கூறக்கூடாது. சரியா? அடுத்தது அவர் மேன்முறையீடு செய்கிற ப்ரொசீஜர் என்ன? பதவி விரிதாக்கல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள்ள தான் கடமைக்கு வராமல் இருந்ததற்கான காரணங்கள் தொடர்பில் எழுத்திலான விளக்கம் ஒன்றை சமர்ப்பித்து ஒழுக்காற்று அதிகாரியிடம் தன்னை மீள சேவையில் நியமிக்கும்படி மேன்முறையீடு ஒன்றை செய்யலாம். 2வது, அவருடைய மேன்முறையீட்டில் குறிப்பிடப்பட்ட காரண விளக்கத்தை ஒழுக்காற்று அதிகாரி ஏற்றுக்கொள்ளும் போது பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனையுடன் அல்லது பொருத்தமான நிபந்தனையுடன், பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனை மற்றும் நிபந்தனைகளுடன் அல்லது தண்டனைகளின்றி அவரை சேவைக்கு அமர்த்தலாம். அவர் சேவையில் இல்லாமல் இருந்த காலம் சம்பளமற்ற விடுமுறை காலமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய காரண விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கருதும் போது ஒழுக்காற்று அதிகாரி அவரை பதவியில் அமர்த்துவதை மறுக்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழு அவருடைய ஒழுக்காற்று அதிகாரியாக இல்லாத போது, அரசாங்க சேவை ஆணைக்குழு அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி அல்ல என்றால், ஒழுக்காற்று அதிகாரி வழங்கிய கட்டளைக்கு எதிராக 6 மாத காலத்துக்குள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடை சமர்ப்பிக்கலாம். 6 மாத காலப்பகுதிக்குள்ளே அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கட்டளை அல்லது தீர்மானத்தில் திருப்தியடையாத உத்தியோகத்தர் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்யலாம். இதுதான் கடைசியா. அதுக்கு மேலே ஒரு மேன்முறையீடு செய்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியாக இல்லாவிட்டால் அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி மறுத்துட்டார் என்று சொல்லி அரசாங்க சேவை ஆணைக்குழுவிட்ட முறையிடலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவே ஒழுக்காற்று அதிகாரியாக இருந்தால் அல்லது இந்த சமர்ப்பிக்கப்பட்ட முறையீட்டை அது உரிய வகையில் அவருக்கு தீர்வு கொடுக்கல என்று அவர் கருதினால் அடுத்ததாக அவர் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் முறையீடு செய்ய வேண்டும். சரி, ஓய்வு பெறுதல் தொடர்பாக உங்களுக்கு 2 விடயம் தெரிஞ்சால் சரி. கட்டாய ஓய்வு பெறும் வயது, அடுத்தது விருப்ப ஓய்வு வயது. 55 வயது தொடக்கம் கட்டாய ஓய்வு பெறும் வயது வரையில் ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் 3 மாத கால அவகாசத்தில் ஓய்வு பெற முடியும். 3 மாதத்துக்கு முன்னே சொல்லிக்கிட்டு நிற்கலாம். சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் 3 மாத முன்னறிவித்தல் கொடுக்க வேண்டும் ஓய்வு பெறுவதற்கு. அவ்வளவு தெரிஞ்சால் சரி. கட்டாய ஓய்வு பெறும் வயது 60, விருப்ப ஓய்வூதிய வயது 55. பதவி உயர்வுகள் தொடர்பில் நாங்கள் எதுவும் படிக்கையில் வேணாம். இடமாற்றங்கள் அக்குவேறு அணிவேறாக பிரித்து பெஞ்சாச்சு. அதை திருப்பி படிப்பிச்சால் எனக்கு குறைபாடு இருக்கிறதாக நீங்கள் கருதுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன விட இப்போ எல்லாம் தெரியும். நிறைய பிள்ளைகள் என்னுடைய சந்தேகம் எல்லாம் எடுத்து கேட்டாங்க. சரிதானே? சரி, ஒரு கால் வாய்ப்பு கிடைச்சா சகோதரங்கள் ஒரு வேலை செய்யுங்க. 22வது அத்தியாயத்தில் உள்ள பொது விடயங்கள் தொடர்பில் ஒரு கால் மேலோட்டமாக வாசித்து வச்சுருங்க.
ஒரு லைனில் வருகிறதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிதானே? ஒரு லைனில் வாரதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பந்தியாக இருந்தால் நிரந்தர உத்தியோகத்தர், மாற்றுப்பணியாள், அமையப்பணியாள், தற்காலிக உத்தியோகத்தர், முன்னாள் படைக்கலை சேவையாளர் என்றால் யாராங்க? முன்னாள் படை சேவையாளர்களுக்கு சலுகை வழங்கல் சொல்லி இருக்கு. ஆனால் அவர் யார் என்று சொல்லி இங்கே தான் வர விளக்கணும் சொல்லியிருக்கு. நாடளாவிய சேவைகள் என்றால் என்ன? சரியா? நாடளாவிய சேவை என்றால் என்ன? இணைந்த சேவை என்றால் என்ன? ஆட்சேர்ப்பு திட்டம் என்றால் என்ன? சேவை பிரமாண குறிப்பு என்றால் என்ன? நியமனம் என்றால் என்ன? இங்கே தான் வர விளக்கணம் கிடக்கு. நியமனம், பதவி உயர்வு, திருப்திகரமான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம், இதெல்லாம் தொடர்ச்சியான சேவை காலம். இந்த 3 சேவை காலத்தையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. திருப்திகரமான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம், தொடர்ச்சியான சேவை காலம். சரியா? நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கக்கூடிய முக்கியமான விடயங்களை சொல்லி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. ஒப்பு நோக்கத்தக்க பதவி, கீழ்நிலை பதவி, மேல்நிலை பதவி, இந்த 3ஐயும் தொகுத்து சொல்லக்கூடிய மாதிரி ஒருக்கா பார்த்துக்கணும். மேல்நிலை பதவி, ஒப்பு நோக்கத்தக்க பதவி, கீழ்நிலை பதவி, இந்த பதவி தொடர்பாக. சரியா? மேல்நிலை பதவி, ஒப்பு நோக்கத்தக்க பதவி, கீழ்நிலை பதவி, இந்த 3ம் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. அது 3ம் என்ன என்று சொல்லி வாசிங்க, விளங்காட்டி திருப்பி கேளுங்க. தொடர்ச்சியான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம், திருப்திகரமான சேவை காலம். சரியா? இந்த 3ம் பார்த்து கொள்ளுங்க. திருப்திகரமான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம், தொடர்ச்சியான சேவை காலம், இந்த 3ம் வாசித்து கொள்ள வேணும். என்னன்னு சொல்லி விளங்கி வச்சு கொள்ளுங்க. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம். ஆட்சேர்ப்பு திட்டம், சேவை பிரமாண குறிப்பு. கேள்வி கேட்டால் இதை இங்கே இருந்து தான் விட கொடுப்பார்கள். அந்த முன்னுக்கு படித்த அந்த இடத்துல ஒரு தெளிவுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்கும் விடயங்கள் எது என்று கேட்டால் அங்கே இருந்து தான் விட எழுத வேணும். ஆட்சேர்ப்பு திட்டம் மற்றும் சேவை பிரமாண குறிப்பு என்று கேட்கப்பட்டால் இந்த 2ஐயும் எழுதக்கூடிய அளவுக்கு பார்த்து கொண்டால் நல்லது. ஆட்சேர்ப்பு திட்டம், சேவை பிரமாண குறிப்பு. சரிதானே? இணைந்த சேவைகள், நாடளாவிய சேவைகள். இணைந்த சேவைகள், நாடளாவிய சேவைகள், 2ஐயும் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 3ம் ஒருக்கா பாருங்க. சாரி, 3 இல்லை, இந்த 4. நிரந்தர உத்தியோகத்தர், மாற்றுப்பணியால், அமையப்பணியால், தற்காலிக உத்தியோகத்தர். சரிதானே? மாற்றுப்பணியாளர், அமையப்பணியாளர், தற்காலிக உத்தியோகத்தர் 3ஐயும் சேர்த்து ஒன்றாவே போடுவாங்க. சில வேளையிலே 5 புள்ளிக்கு. மாற்றுப்பணியால், அமையப்பணியால், தற்காலிக உத்தியோகத்தர். நிரந்தர உத்தியோகத்தரை சில வேளை தனியாக கேட்கலாம். எப்படி வாசிக்க வேணும் என்று வாசித்து காட்டினேன். சரிதானே? இவ்வளவுதான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக. இதில் இந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய பின்னணைப்புகள் தொடர்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. 1வது சேவை பிரமாண குறிப்பு, 2வது ஆட்சேர்ப்பு திட்டம், 3வது நிரந்தர நியமனம், 4வது ஒப்பந்த நியமனம், 5வது நியமனத்தை ஏற்கும் அல்லது நிராகரிக்கும் கடிதம். இது நியமன கடிதம் கிடைச்ச உடனே வீட்டை இருந்து அனுப்புறது. அந்த நியமன கடிதத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக நான் வேலைக்கு வருவேன், வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி. சரிதானே? 6வது கடமையை பொறுப்பேற்ற கடிதம். 7வது தகுதிகான் காலத்தில் உறுதிப்படுத்தாதவரை டெர்மினேட் பண்ணுறது, அவருடைய நியமனத்தை முடிவுறுத்துறது. 8வது கன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அனுப்புகிற ரிவ்யூ ரிப்போர்ட், வருடாந்த மீளாய்வு அறிக்கை. சரிதானே? 9வது 7வது வீட்டை அனுப்புறது, 9வது அவர் முந்தி இருந்த சேவைக்கு அனுப்புறது. அதாவது ஏற்கனவே அரசாங்க சேவையில் இருந்த ஒருவர்
இன்னொரு சேவைக்கு வந்து இங்கே அவர் தகுதியான காலத்து தகமைகளை பூர்த்தி செய்யாட்டி பழைய சேவைக்கு திருப்பி அனுப்புறது. பதவி நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதை அறிவிக்கிற கடிதம் பின்னிணைப்பு 10. பதவி நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதை அறிவிக்கிற கடிதம் பின்னிணைப்பு 10. சரிதானே? இவி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார் என்று அறிவிக்கிறது 11. 12, 13 சொல்லி தந்தேன் நான். உத்தியோகத்தர் தானாக விடுவிப்பு கோரினால் படிவம் 12, அரசாங்கத்தின் தேவையின் பேரில் விடுவிப்பு கோருவது 13, 14 பதவி வரிதாக்கல் அறிவித்தல். பதவி வரிதாக்கல் அறிவித்தல். 15வது இடமாற்றத்துக்குள்ள சொல்லி தந்தேன். இடமாற்ற அறிவித்தல் வந்தவுடனே அதை பற்றி ரிவ்யூ பண்ணி சொல்லி கேட்கிறது. அதை அப்பீல் என்று சொல்லக்கூடாது, மேன்முறையீடு என்று சொல்லக்கூடாது. வருடாந்த இடமாற்ற அறிவித்தல் தொடர்பாக உத்தியோகத்தரின் வேண்டுகோள். 16 இடமாற்றம் தொடர்பில் மேன்முறையீடு. சரிதானே? இவ்வளவும் பார்த்தா காணும். இடமாற்றம் தொடர்பான மேன்முறையீடு. இந்த 16 படிவங்களையும் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நியமன கடிதத்தில் உள்ளடங்குகிற விடயங்களவை என்று சொல்லி பொதுச்சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியாக இருக்க முடியாத பதவி வகுதியினர். ஒழுக்காற்று அதிகாரி என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு ஆகிய அதிகாரங்கள் ஒரு குழுவிடம் அல்லது உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட்டிருந்தால் அப்போது பொதுச்சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரி அல்ல. சரிதானே? பெரும்பாலும் பொதுச்சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பது என்பது இந்த மேலதிக ஆணையாளர் நாயகம், மேலதிக பணிப்பாளர் நாயகம், பிரதி ஆணையாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், பிரதேச செயலர், இவற்றுக்கு சமமான பதவிகள் என்று ஒரு கொஞ்சம் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் பொதுச்சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரி. ஏனையவர்களுக்கெல்லாம் தத்துவம் கையளிக்கப்பட்டவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். பொதுச்சேவை ஆணைக்குழு மேன்முறையீட்டு அதிகாரியாக இருக்கும். பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்தில் திருப்தி இல்லாத எந்த சந்தர்ப்பத்திலையும் அடுத்ததாக நீங்கள் போக வேண்டியது நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம். சரி, அப்போ இங்கே பாருங்கள், முதலாவது பின்னணி. சரிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்குது? சேவை பிரமாண குறிப்பு, அது வேணும். 2வது ஆட்சேர்ப்பு திட்டம். சேவை பிரமாண குறிப்பில் உள்ளடங்குற விடயம் என்ன, ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்குற விடயம் என்ன என்பது தொடர்பில் உங்கள்கிட்ட அங்கே கேட்கறது மட்டும்தான் எழுத வேணும். அவ்வளவும் காணும். அதில் சொல்லப்பட்ட 6 விடயங்களும் எழுதுனீங்களா போதும். 3வது பின்னணைப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? ஒரு நியமன கடிதம் ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்று சொல்லி, முதலாவது உத்தியோகத்தர் பற்றிய விவரங்கள். நியமன கடிதத்தில் உள்ளடங்குகிறது உத்தியோகத்தர் பற்றிய விவரங்கள். 2வது சேவை, பதவி, தரம், திணைக்களம் தொடர்பான விவரங்கள். முதலாவது உத்தியோகத்தர் பற்றிய விவரங்கள், 2வது சேவை, தரம், பதவி, திணைக்களம் தொடர்பான விவரங்கள். 3வது கடமையை பொறுப்பேற்றல் மற்றும் சேவை தொடர்பான நிபந்தனைகள். கடமையை பொறுப்பேற்றல் மற்றும் சேவை தொடர்பான நிபந்தனைகள், அதாவது உரிய தேதியில் கடமையை பொறுப்பேற்க வேணும், இவி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், சத்தியப்பிரமாணம் செய்யணும், உறுதியுரை செய்யணும், மெடிக்கல் செய்யணும் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குமே, அந்த விடயங்கள் எல்லாத்தையும். சரிதானே? கடமையை பொறுப்பேற்றல் மற்றும் சேவை நிபந்தனைகள். அடுத்தது வேதன அளவு திட்டங்கள். வேதன அளவு திட்டங்கள் இருக்கும். இன்னத்தின் பிரகாரம் எந்த அளவு திட்டத்தில் நியமிக்கப்படுவீங்கன்னு சொல்லி வேதன அளவு திட்டங்கள், வினைத்திறமகான் தடை பரீட்சை, பிணைப்பணம் செலுத்தல் போன்ற விவரங்கள். கடமையை பொறுப்பேற்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் தொடர்பான தகவல்கள். கடமையை பொறுப்பேற்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் தொடர்பான தகவல்கள் அதில் இருக்கும்.
இப்படி மேலோட்டமாக தான் சொல்லி கொண்டு வரோம். எல்லாத்தையும் எழுதுறேன்னா இப்படியே எழுத வேணும். சரிதானே? இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கியதாக விசேட நிபந்தனைகள் இருப்பின் அவற்றையும் உள்ளடக்க வேண்டும். விசேட நிபந்தனைகள் இருப்பின் அவற்றையும் உள்ளடக்க வேண்டும். நிறைவாக நியமன அதிகாரியின் பெயர், கையொப்பம், பதவி விவரங்கள். சரிதானே? நியமன கடிதத்தின் பிரதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள், நியமன கடிதத்தின் பிரதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள். இப்படி இவ்வளவு விடயத்தையும் எழுதினீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு நியமன கடிதம் நல்லா தெரிஞ்சிருக்கு என்று சொல்லும். சரியா? இப்போதைக்கு இவ்வளவும் போதும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பல தடவை சொன்ன விஷயம்தான். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 32 பேப்பர். 32 பேப்பர்ன்றீங்க, இங்கே இவ்வளவு பேப்பர் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பின்னிணைப்பு. உண்மையில் 64 பக்கத்தோடு அது முடிஞ்சுது. நான் உங்களுக்கு அதையும் காட்சிப்படுத்த வேணும். 64 பக்கம் 32 பேப்பரோடு அந்த முன் முகப்பு கூட முடிஞ்சு. முகப்பில் தொடங்கி நீங்கள் பார்த்தா அந்த முகப்பு பகுதி இருக்குதானே, இது இந்த பகுதியில் தொடங்கி, சரியா, 64 பக்கத்தோட இது முடிஞ்சு. இங்கே தொடங்குறீங்க இந்த முகப்பு பகுதியில், இதுதான் முதலாம் பக்கம், இது 64ஆம் பக்கம். 32 பேப்பர். ஆனால் 32 பேப்பரும் நான் சொன்ன போல 32 நாளே படிப்பிக்கலாம், புதுசாக படிப்பிக்கலாம். அந்த அளவு முயற்சி இப்போ வேண்டாம். இப்போதுக்கு நீங்கள் நான் சொல்லப்பட்ட இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து கொண்டு போங்க. நான் நினைக்கிறேன் ஆக குறைஞ்சது ஒரு 25 கேள்விகள் சொல்லி தந்துடுவேன். சரியா? வெற்றி நிச்சயம், பயப்பட தேவை. இந்த அளவோடு நான் இது தொடர்பான என்னுடைய கலந்துரையாடலை நிறைவு செய்து கொண்டு நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் உங்களுக்காக காத்திருக்கிறேன். லீவு நாள் தானே இருந்து ஏதாவது கேட்கறதுன்னா கேட்டுட்டு போகலாமே.